வணக்கம் மக்களே. இந்த பதிவு என்னென்னா, எங்கள் வீட்டில் பாரிஜாத பூ முதல் முறையாக பூத்துருக்குங்க. அதுக்கு தான் இந்த பதிவு. இங்கே பாருங்கள், இது காற்றடிக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் வாடின மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ சிவகங்கை இப்போ எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக பயங்கர காற்று இருக்குது. ஆடிக்காற்று ஆணிக்காற்றும்பாக அந்த மாதிரி. அதனால் கொஞ்சம் பூ இந்த மாதிரி கொஞ்சம் அந்த சேஃப்க்கு வராமல் விரிஞ்சிருக்கு. நான் இந்த செடி வச்சுங்க ஒரு 3 வருஷம் இருக்கும். ஆனால் இப்படி இலைகள் நிறையா இருக்கும், பூக்காது. திருப்பி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாச்சுன்னா, நான் பாரிஜாத செடி தேடி தேடி வாங்கி வச்சது. எனக்கு இந்த பூவோட ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். திருப்பி இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தாங்க அதுகிட்ட உட்காந்து நான் பேசினேன். உனக்கு என்னாச்சு, நீ ஏன் பூக்க மாட்டேங்கிற, நான் ஆசையாக தானே வாங்கி வச்சேன், உனக்கு தண்ணி விட நல்லா தானே உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு பேசினேங்க. இப்போ பேசி ஒரு 3 நாள் கூட இருக்காதுங்க. என்ன ஒரு அதிசயம் பாருங்களே, அதுக்குள்ளாட்டியும் முட்டு விட்டுருக்கு. எனக்கு தெரியலை. ஏன்னா இதோட இலைகளுமே இந்த மாதிரி க்ரீன் கலரில் இந்த மாதிரி முட்டு நான் பல தடவை பார்த்து ஏமாந்துருக்கேன். இப்போ முட்டு விடுதான்னா இந்த மாதிரி விட்டு இப்போ இலையுமே இந்த மாதிரி முட்டு விட்டு தான் வரும். அப்படி தான் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் பாருங்கள், முதல் முறையாக எனக்கு இந்த பூ பூத்துருக்கு. இது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இதை சாமி பறித்து வச்சிடணும். அது மாதிரி இங்கே பாருங்கள், முட்டு நிறையா விட்டுருக்குங்க. இந்த ஒரு முட்டு, இந்த ஒரு முட்டு, இதெல்லாம் நான் இலைகளோட முட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் விட்டுருக்குங்க. இப்படி தாங்க இலை விடும் போது முட்டு விடுங்க, அதே மாதிரி தாங்க இருக்குது. எனக்கு உண்மையாங்க, நம்ம வளர்க்குற செடிகிட்ட நம்மளுடைய சொந்த பிள்ளை மாதிரி நினச்சி பேசினோம்னா அதுக்கு பலன் கட்டாயம் உண்டு. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்ன ஒரு 2-3 நாள், ஒரு 10 நாள் டீத்தூள் தண்ணி ஊற்றுனேன். அதுக்கு தாங்க இவ்வளோ இது.